ஹாய்ங்க. உங்க எதிரிக்கு உங்கள வீழ்த்த அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்த விட, நீங்க சொன்ன ஒரு ரகசியம் தான் அவங்கள உதவும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு 3 டே, 3 லா, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். 18ஆம் நூற்றாண்டுல பிர்ஸ்மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கான். இவன் வந்து ஒரு பெரிய ஆள்லாம் இல்ல. ஒரு சாதாரணமான ஆளு. அங்க இருக்கிற ஒரு சின்ன அரசியல்வாதி. இவங்கிட்ட வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, போர் நடக்க போகுது, போர் பதட்டம் நிலவுது. போர் நடந்துச்சுன்னா நீ வந்து போருக்கு ஆதரவா இல்ல வந்து எங்க நாட்டுக்கு ஆதரவா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அமைதி தான் முக்கியம், எனக்கு போர் வேணாம், எனக்கு போரே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அதனால இவன் என்ன சொல்லியிருக்காங்க, ஊர் மக்கள்லாம் இவன் ஒரு தொடநடுங்கி, இவன் ஒரு கோழை, இவன்லாம் வந்து ஈஸி அழிச்சிடலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அமைதியா இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருக்கிற அணு ஆயுதம், ஆயுதப்படை இதெல்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து வெப்பன்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்கான். அடுத்த ஒரே வாரத்துல மொத்த ஐரோப்பாவையும் அவன் காலடியில பதிய வச்சான். ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுமா? ஏதோ ஒரு டெசிஷன் மேக் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா 10 பேர்கிட்ட போய் சஜஷன் கேட்போம். நீ ஒரு ஐடியா சொல்ல, நீ ஒரு ஐடியா சொல்ல. இது எப்படி? யூ ஹாவ் அ கேப்பபிள் ஆஃப் மேக் ஐடியா, பட் யூ டோன்ட் ஹாவ் அ கரேஜ் டு மேக் இட் ஹேப்பன். அந்த மாதிரி ஐடியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவங்க கிட்ட இருந்து நீங்க அடிமையாயிருவீங்க. அவன் சொல்லும் போதெல்லாம் நீ இதை பண்ற அதை பண்றான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல சொல்ல நம்ம பண்ற ஒரு கையாட்டி பொம்மையா மாறிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சு இது பண்றீங்க அப்படின்னா, யூ ஷுட் மேக் இட். நாளைக்கும் ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். பாய்.